இந்த நேரம் தர்மம் செய்யக்கூடாது என்று சில நேரங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் மட்டும் செய்யாமல் மற்ற நேரத்தில் நீங்கள் தர்மம் செய்யலாம். அதே போல் ஒரு கடன் உதவி பெறுவது என்றாலும் உங்களுடைய போராத நேரத்தில் நீங்கள் கடன் உதவி பெற்றுவிட்டால் அந்த கடனை நீங்கள் திருப்பி அடைக்க முடியாது. வாழ்வில் எண்ணற்ற செலவுகள் செய்வீர்கள், எண்ணற்ற வருமானம் சம்பாதிப்பீர்கள். ஆனால் அந்த கடன்காரனை கண்டு நீங்கள் ஒழியக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த வருமுன் காப்பும் திட்டத்தில் அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதே போல நீங்க யாருக்காவது ஒரு உதவி செய்வது என்றாலும் இந்த கை கொடுக்கிறது அந்த கைக்கு தெரியக்கூடாது என்று பழமொழியெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதன்படி வாழ்ந்தோம் என்றால் நாம தான் வீணா போவோம். ஒரு கடன் உதவி பெறுவது கூட நல்ல நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் கடன் பெறணும். அதே போல் ஒருவருக்கு உதவி செய்வது என்றாலும் நல்ல நேரங்களில் தான் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய போராத காலத்தில் நீங்கள் உதவி செய்து விட்டால் மீண்டும் அவர் உங்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படாது. அதனால் நீங்க என்ன செய்வீங்க? நன்றி கெட்டவன் என்னிடம் வாங்கிவிட்டு ஏமாத்தி விட்டான் என்றெல்லாம் அழுது புலம்புவீர்கள். இப்போ ஒரு குழந்தை படித்துக் கொண்டிருக்கிறது, நல்லா படித்து மார்க் எடுத்துட்டு இருக்கிறது, திடீரென்று படிக்க மாட்டேங்குது. அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தா அதோடைய மனசுக்கு ஒரு ஜெயிலை போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. ஜெயிலில் அடைக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதனால அந்த பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறாங்க. அதற்கு என்ன செய்ய? மீண்டும் ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அந்த குழந்தையை நாம் கொண்டு சேர்த்த வேண்டும். அதுக்கு எந்த நேரத்தில் அவர்கள் படிக்கக்கூடாது, எந்த நேரத்தில் உட்கார்ந்து உசுர கொடுத்தாவது படிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் சொல்லித் தரப்படுகிறது. இப்படி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சிலர் சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள். சேமிப்பு என்பது இருக்காது. அதுலயும் அக்கவுண்ட்ல சேமிக்கவே முடியாது. ஏன் பீரோல கூட காசு வைக்க முடியாது. வர்ற காசு ஜோப்லயே இருக்கும். செலவு பண்ணிடுவாங்க. வரவும் செலவும் சரியா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட எந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய அக்கவுண்ட்ல பணத்தை நீங்க போடணும், எப்ப இருந்து உங்களுக்கு சேமிப்பாகும், அதே போல உங்க பீரோல எப்படி அந்த பணத்தை தங்க வைக்கணும், முதலில் உழைத்த காசு உங்களுக்கு பிரயோஜனமா எப்படி செலவு செய்யணும் என்றெல்லாம் இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்பம் திட்டத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆக இயற்கை ஜோதிடத்தில் உங்களுக்கு வாழ்நாள் குருவாக எல்லா விஷயத்தையும் வருமுன் காப்பமாக முன்னெச்சரிக்கையாக நீங்க ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் நீங்க எப்ப வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும், நீங்க ஒரு நகை வாங்குவதாக இருந்தாலும் கூட உங்களுக்குரிய நேரத்தில் நீங்கள் வாங்கினால் அந்த நகை மீண்டும் உங்களை விட்டு செல்லும் பொழுது ஒரு இன்வெஸ்டுக்காகத்தான் செல்லுமே தவிர விரயமாகி கடனாகி ஆஸ்பத்திரி செலவாகி அதற்கு அந்த நகையை விற்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இப்படியெல்லாம் ஒரு கேரண்டியான விஷயம்லாம் இருக்கிறது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரமிக்கத்தக்கமாக நிறைய விஷயங்கள் இங்க இருக்கிறது. நம் வாழ்க்கையை முன்னெச்சரிக்கையாக வாழ்வதற்கு தான் வருமுன் காப்பம் திட்டத்தை இந்த இயற்கை ஜோதிடம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த எலெக்ஷனில் நம்ம சொன்ன விஷயங்கள் சரியாக இருந்தால் இந்த பதிவை பார்த்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள இந்த இயற்கை ஜோதிடத்தை நீங்கள் 100% நம்பலாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவை